அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் 2025ஆம் ஆண்டில் மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக என்ன பரிகாரமோ, ஜென்மத்தில் சனி வரக்கூடிய காலகட்டத்துக்கு தயாராகி கொள்ளுங்கள். எனவே உடற்பயிற்சி மிக மிக முக்கியம். முதுகு, கழுத்து, வயிறு, கழிவு பாதை, சிறிய உபத்திரமும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் தவறாகிவிடும். பரம்பரையாக இருக்கக்கூடிய நோய் உபத்திரத்தில் சிறு உபத்திரம் வந்தாலும் நீங்களாக சுய மருத்துவம் எடுத்துக்கொள்ளாமல் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது நன்மை தரும். குருவாயூர் கிருஷ்ணர் கோயிலுக்கு செல்வதும், நல்லெண்ணெய் துலாபாரம் கொடுப்பதோ, இல்லை வாழைப்பழத்தை துலாபாரம் கொடுப்பதோ, அரிசியை துலாபாரம் கொடுப்பதோ, மனதில் தோன்றக்கூடிய பொருளை கொடுப்பது விசேஷம். அதே போல் திண்டிவனத்திலிருந்து பாண்டிச்சேரி போகின்ற வழியில் இருக்கக்கூடிய பஞ்சவடி அனுமன் கஷேத்திரத்துக்கு சென்று விட்டு வருவது சகல விதத்தில் யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். அதே போல் அனுமன் சாலிசா தினமும் கேட்க கேட்க ஜென்ம சனியுடைய பாதிப்பில் பரிபூர்ண நிவர்த்தி, தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். அடிக்கடிக்கு நிறைய கோயில்களுக்கு செல்வீங்க. கோயில்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுப்பீர்கள். ஓம சாமான அதிகமாக வாங்கி கொடுக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். அன்னதானத்திற்கு சீரும் சிறப்பும் செய்வீங்க. மனபாரம் குறையும். கண்டிப்பாக டே கேர் சர்ஜரி, ஒரு நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து முழு புத்துணர்வை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எப்பேற்பட்ட தடையும் தவிடுபடியாக்கி முன்னேற்றத்தை அடையக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரங்க. சுபவிரய பிராப்தம் ஏற்படும். வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்பட்டாலும் சுப செலவுகள் காணப்படும். வீடு, நிலம் வாங்கிறது, இன்வெஸ்ட் பண்ணுறது, முதலீடுகள் செய்வது, குடும்பத்தில் நல்ல காரியத்துக்கு செய்வது, பெற்றோர் பெரியோருடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றி கொடுப்பது, எல்லாவற்றிலும் அதிக பிஸியாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரங்க. தூங்கிறதுக்குள்ளாக ஒரு 40 நிமிஷம் மட்டும் உங்களுக்கு உடற்பயிற்சி செய்யவில்லை என்றால் நான் சொன்ன நல்ல இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு உங்கள் தேக ஆரோக்கியம் ஒத்துழைக்காது. எனவே எல்லாத்துலேயும் அனுபவிக்கணும்னா உடற்பயிற்சியை ஃபிட்டாக வைத்து கொள்ளுங்கள். மருந்து மாத்திரைகளே அலாரம் வச்சு சாப்பிடக்கூடிய ராசிக்காரர்கள். 40 வயதை கடந்த மீன ராசிக்காரர்கள் தேக ஆரோக்கியத்தை சரியாக பார்த்து கொள்ளவில்லை என்றால் கிரகம் போட்டு பார்த்து விடும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, பெற்றோருடைய தேக ஆரோக்கியம், இரத்தபந்த உறவுகள், அவர்கள் வண்டி வாகனத்தில் அதிக கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம் என்பதை மீனராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். தொழில் அமைப்பு அற்புதமான அமைப்பு ஏற்படும். அடிமை தொழிலிருந்து தனியாக தொழில் தொடங்க வேண்டும், எனக்கு இந்த தொழிலே தெரியாது என்றாலும் தைரியமாக இறங்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் அதிக செல்வாக்கு பெறக்கூடிய ராசிக்காரர்கள் 2025ஆம் ஆண்டு ஜென்ம சனியிலும் திருமண தடை நீங்கும். ஜென்ம சனியிலும் புத்திர சந்தான தடை நீங்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் ஏற்படும். பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவை நிறைவேற்றி வைப்பீர்கள். எல்லா விஷயத்திலும் ஏற்றம் பெறுவார்கள். ஏற்கனவே திருமணத்தில் பாதிப்பாகி மறுமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு எல்லாம் பச்சை கொடி கெடுத்து டக்கு டக்கென்று குலதெய்வத்தினுடைய அருளால் அனுகூலங்கள் டக்கென்று ஏற்படும். எல்லா விதத்திலும் நல்ல விஷயங்கள் வரிசை கட்டி இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். சுறுசுறுப்புக்கு பங்கம் இல்லாமல் உடற்பயிற்சி செய்வதும், நல்ல அந்த நேரத்தில் படுத்துவிட்டு விடியற்காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு விளக்கேற்றி வைத்து அன்றாட பணிகளை ஆரம்பிக்கக்கூடிய மீன ராசிக்காரர்கள் அதிக யோக பலத்தையும் அதிக சந்தோஷத்தையும் பெறுவார்கள். வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டினீர்கள் என்றால் உங்கள் வித்தைகளை மருத்துவமனையில்தான் பார்க்க வேண்டிய நிர்பந்தம் அடுத்து வரக்கூடிய 3 ஆண்டுகள் காணப்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 2025ஆம் ஆண்டு மட்டுமில்லாமல் 2027ஆம் ஆண்டு வரைக்கும் வாகனத்தில் அதிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் நெருப்பு இடங்களில், உயரமான இடங்களில், படிக்கட்டில், ரஜினி ஸ்டைலில் நடந்து வருவதெல்லாம் கூடாது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.